ஹலோ காய்ஸ், கான்டெஸ்ட் டைம்ல நிறைய பேர் என்ன மிஸ்டேக்ஸ் பண்றாங்கன்னா, அவங்களுடைய சூப்பர்பான அற்புதமான ஃபார்மை ஏன் கெடுத்துக்கிறாங்க, ஏன் சொதப்புது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. கார்ப் டெப்ளிஷன் சொல்லுவாங்க ஃபைனல் 10 டேஸ்ல. அப்புறம் சோடியம் டெப்ளிஷன் சொல்லுவாங்க ஃபைனல் வீக்ல. அப்புறம் வாட்டர் டெப்ளிஷன் சொல்லுவாங்க அது ஃபைனல் 3 to 4 டேஸ்ல. இதை ஒழுங்கா பண்ணாததுனால தான் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சரியான ஃபேஸ்ல கார்போ லோடிங் பண்ண முடியாத போகுது. கார்போ லோடிங் சரியா பண்ணட்டையும் நம்ம பாடி வந்து அந்த டைம்ல ஏதாவது வாட்டர் ஹோல்டு பண்ணாலும் நம்ம இவ்வளவு நாள் ஹார்டா ஒர்க் அவுட் பண்ணி இந்த மசில்ஸ் உடைய டெஃபினேஷன் சைஸ் எதுவுமே சரியா அங்க எக்ஸ்போஸ் பண்ண முடியாத போயிடும். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. அதனாலதான் நீங்க அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஸோ அந்த ஃபைனல் 30 டேஸ்ல ப்ரிப்பேர் ஆகிறேன் டயட் போடுறன்ற மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. கடைசி ஒரு 21 டேஸ், அட்லீஸ்ட் 28 டேஸ், ஓகேவா காய்ஸ், இதை உங்களுடைய டிப்ளிஷன் பீரியடுக்கே யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து கார்போ லோடிங் பண்றப்ப உங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். உங்க பாடியில இருக்கிற வாட்டர் கார்ப்ஸ் எல்லாம் புல் அவுட் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஓகேவா காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நான் இதை பத்தி ஃபுல் வீடியோ சொல்றேன். எப்படி கார்ப் டெப்ளீட் பண்ணணும், எப்படி சோடியம் டெப்ளீட் பண்ணணும், கார்போ லோடிங் எப்ப எவ்வளவு டைம் இருக்குது, எவ்வளவு மீல்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரி பாடி ஃபார்ம் இருந்தா எந்த மாதிரி கார்பை இன்டேக் பண்ணணும், அதை சொல்லி கொடுக்குறேன் காய்ஸ். ஓகேவா, காட் பிளஸ் யூ ஆல், ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி.